ஜலதி மதன தக்ஷோ நைவ பாதாளபேதி ந ச வன மிருகாயாயாம் நைவ லுப்த பிரவீண அசன குசும பூஷா வஸ்திரமுக்கியாம் சபர்யாம் கதய கதம் அகம் தே கல்பயானி இந்து மௌலே. சந்திரனை சிரசில் தரித்தவனே இந்து மௌலே. இந்து மௌலேன்னு சொல்லிட்டு எனக்கு சிலதுலலாம் சாமர்த்தியம் இல்லைப்பா. ஜலதி மதன தக்ஷோ நைவ. ஜலதினா கடல். கடலை மதனம் பண்ணுறதுக்கு, கடலை கடையறதுக்கு தக்ஷோ என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் தட் கெப்பாசிட்டி. தக்ஷனா எனக்கு அந்த வல்லமை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. நைவ ந ஏவ என்கிட்ட இல்லை. அதே மாதிரி பாதாளத்தை தோன்ற அந்த கெப்பாசிட்டி ந ச பாதாள பேதி, பாதாளத்தை பித்வா பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் எனக்கு இல்லை. வன மிருகயாயாம் நைவ. இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கே, அந்த மிருகங்களை வேட்டையாடக்கூடிய லுப்த பிரவீணா. பிரவீணானா ரொம்ப வெல், குட் அப்படின்னு அர்த்தம். அந்த தன்மையோட, ரொம்ப அற்புதமான தன்மையோட வனத்தில் இருக்கிற மிருகங்களை பெறுவதற்கான, வேட்டையாடுவதற்கான வன மிருக லுப்த அந்த திறமையும் என்கிட்ட இல்லை. இந்த திறமையெல்லாம் என்கிட்ட இல்லாததுனால அசன நீ சாப்பிட்றதுக்கு, குசும உனக்கான மலர், பூஷா உனக்கான ஆபரணம், வஸ்திரம் உனக்கான ஆடை, வஸ்திர முக்கியாம் சபர்யாம் கதய கதம் அகம் தே. இந்த திறமையெல்லாம் எனக்கு இல்லையே, நான் எப்படி இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னர். உனக்கு சாப்பாடு நான் எப்படி கொடுப்பேன், உனக்கு வஸ்திரம் நான் எப்படி கொடுப்பேன், உனக்கு பூ நான் எப்படி கொடுப்பேன், உனக்கு ஆபரணங்கள்லாம் நான் எப்படி கொடுப்பேன். இப்போ இதெல்லாம் எப்படி கிடச்சிதுங்கிறது தான் முன்னால் வரக்கூடிய விஷயங்கள். இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவோமா இல்லையா, அசன குசும பூஷா வஸ்திர, இந்த ரெஸ்பெக்டிவ்லி லிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. அதுக்கும் இதுவும் ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டுட்டே வரணும். ஜலதி மதன தக்ஷோ நைவ. என்னால் கடலை கடையிறதுக்கான சக்தி எனக்கு இல்லை. கடல்லேருந்து என்ன கிடச்சிது, கடல்லேருந்து விஷம் கிடச்சிது, கடல்லேருந்து சந்திரன் கிடச்சிது. பார்க்கடல்லேருந்து தானே சந்திரன் கிடச்சிது, பார்க்கடல்லேருந்து சந்திரன் வந்தது. அதனால தான் பார்க்கடல்லேருந்து வந்த திருமகளுக்கு சந்திரன் சகோதரன் ஆவான். சந்திரனோடு அவளும் சேர்ந்து அங்கே இருந்து தோன்றினாள். அதனால் திருமகளும் சந்திரனும் சகோதர சகோதரிகள்னு கணக்கு. அப்போ பார்க்கடல்லேருந்து கிடச்ச அந்த விஷத்தை தான் நீ எடுத்து சாப்பிட்ட. அசனை உனக்கு நான் நைவேத்தியம் எங்கேருந்து வைக்கிறது, விஷத்தை எங்கேருந்து, என்னால் பார்க்கடல் கடைய முடியாது. கடைஞ்சாத்தானே நான் விஷத்தை கொண்டு வருவேன் காலகாலத்தை. ஆச்சாரியரே முன்னால் கேட்டாரே, ரொம்ப முன்னால் ஒரு ஸ்லோகத்தில் வரும், அது என்ன உருட்டி எடுத்து சாப்பிட்டியா, அது என்ன ஜம்பூ பழமா, இந்த காலகாலத்தை அப்படி உருட்டி எடுத்து சாப்பிட்டியா இல்லையா. அப்போ சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன, மற்றவர்கள்லாம் வேறு எதையோ சாப்பிட்டா நீ மாத்திரம் விஷத்தை சாப்பிட்ற. இந்த விஷத்தை நான் எங்கேருந்து கடைஞ்சி கொண்டு வருது. அப்படியே ஒருவேளை பார்க்கடலை கடையிற எனக்கு சக்தி இருந்தால் கூட அந்த விஷத்தை எப்படி எடுத்து கொண்டு வருது. இந்த விஷம் பறந்து வந்து தான் பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். அப்போ விஷம் அப்படி பறந்து வந்தது. அவர்கள் ஓடினார்கள் தலை தெறிக்க. இந்த விஷம் பறந்து வந்தபோது அது அப்படி வரதை பார்த்தார். பக்கத்தில் ஒருத்தர் நின்னார். அவர்கிட்ட சொன்னார், போய் அதை உருட்டி கொண்டு வான்னார். அப்படி உருட்டி கொண்டு வந்தவருக்குத்தான் ஆலால சுந்தரர்னு பேர். அந்த ஆலால சுந்தரர் தான் நம்பி ஆரூரராக பூமியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக அவதரித்தார்னு கணக்கு. அப்போது அந்த விஷத்தை என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு பூ என்ன தெரியுமா, தலையில் வச்சுக்கிறது தானே பூ. நீ தலையில் என்னத்தை வச்சுட்டுருக்க, நிலாவை வச்சுட்டுருக்க. சந்திரசேகரர் தானே. அப்போ உனக்கு குசுமமாக இருக்கக்கூடியது, உனக்கு மலராக இருக்கக்கூடியது இந்த சந்திரன். அந்த சந்திரனையும் என்னால் தர முடியாது. உனக்கு அலங்காரத்துக்கு பூவை சூட்டலாம்னு பார்த்தா அதுவும் என்னால் முடியாது. அசன குசும.
பாதாள பேதி ந ச, என்னால் பாதாளத்தை பிளக்க முடியாது. பாதாளத்தை பிளந்தா உள்ளே இருக்கிற நாகலோகத்திலேருந்து உனக்கான பூஷணங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். எனக்கு அந்த திறமையும் இல்லை. ஐ கெனாட் ஸ்பிளிட் த நாகலோகம். நாகலோகத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கீழே போனேன்னா நாகலோகத்துலேருந்து உனக்கு நாகர்கள் அதை தான் எடுத்து போட்டுருக்க, அதையும் என்னால் கொடுக்க முடியாது. வன மிருகாயாம் லுப்த பிரவீண நைவ, என்னால் வேட்டையாடவும் தெரியாது. வேட்டையாடினா நான் என்ன பண்ணலாம்? புலியை வேட்டையாடி உனக்கு புலித்தோலை கொண்டு வந்து கொடுக்கலாம், வஸ்திரத்தை கொடுக்கலாம். அப்போ என்னால் உனக்கு சாப்பாட்டையும் கொடுக்க முடியாது, பூவையும் கொடுக்க முடியாது, பூஷணத்தையும் கொடுக்க முடியாது, வஸ்திரத்தையும் கொடுக்க முடியாது. இப்படி எதையுமே என்னால் கொடுக்க முடியாதுன்னா சபரியாம் கதைய கதம் அகம், உனக்கு நான் எப்படிப்பா பூஜை பண்ணுவேன்? பூஜை பண்ணினா நைவேத்தியம் கொடுக்கணும், பூஜை பண்ணினா வஸ்திரம் சாத்தணும், பூஜை பண்ணினா அர்ச்சனை பண்ணுறச்சே பூ போட்டு அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணினா அலங்காரம் பண்ணணும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு இல்லையே, இதையெல்லாம் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இல்லையே. சபரியாம் கதைய கதம் அகம், சபரியான பூஜை நான் எப்படி பூஜை பண்ணுவேன்? உனக்கு நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னு சொல்லு, எனக்கு தெரியலையே நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னு. இந்து மௌலே சபரியாம் கதைய கதம் அகம் தே கல்பயானி, ஹவ் வில் ஐ அரேஞ்ச் ஃபார் யுவர் வர்ஷிப். கல்பயானிங்கிறது நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன், நான் எந்த மாதிரி உன்னோட வர்ஷிப், உன்னோட பூஜையை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? பூஜைக்கான திரவியங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கான சக்தி எனக்கு இல்லையே. என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் தான் கேட்க போகிறார், பக்தியை கொடுன்னா இந்த மாதிரியெல்லாம் என்னால் பூஜை பண்ண முடியாது, ஆனால் என்னுடைய பக்தியை வைத்துக்கொண்டு உன்னை நான் ஆராதிக்கிறேன். உனக்கான பூஜை பொருட்களை எல்லாம் என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டவர், நான் எப்படிப்பா உனக்கு பூஜை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ அடுத்தது சொல்கிறார், பூஜா திரவிய சம்ருத்தையோ விரச்சிதாக. அப்படியே ஒரு பாரடாக்ஸ் கொண்டு வர போகிறார். இப்போ பூஜை பொருட்களெல்லாம் சேகரித்து வச்சுட்டேன். முந்தின ஸ்லோகத்தில் பூஜை பொருட்களை பூஜை திரவியங்களை சேகரிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னார். பகவான் ஏதோ அந்த சக்தியை கொடுத்துட்டார்னு வச்சுப்போம். நம்ம ஹைப்போதட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷனில் பகவான் அந்த சக்தியை கொடுத்துட்டார். பூஜை திரவியங்களெல்லாம் வச்சுருக்கேன். பூஜா திரவிய சம்ருத்தையோ விரச்சிதாக, பூஜைக்கு பொருட்கள் நிறைய பொருட்கள், பூஜை திரவியங்கள் நிறைய இருக்குது. பூஜாம் கதம் குர்மகே, நான் பூஜையை எப்படி பண்ணுறது? இப்போ பூஜா திரவியங்கள் இருந்தால் மட்டும் பூஜை பண்ணிட முடியுமா? முன்னால் ஸ்லோகத்தில் என்ன, பூஜா திரவியங்களை சேகரிக்கிறதுக்கே எனக்கு சக்தி இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தார், பூஜை பொருட்களெல்லாம் சேகரித்து வச்சுட்டேன், பூஜை பொருட்கள்லாம் இருக்குங்கிறதுனாலேயே ஒருத்தர் பூஜை பண்ணிட முடியுமா? நான் எப்படிப்பா பூஜை பண்ணுவேன்? பக்ஷித்வம் ந ச வா கிட்டித்வம் அபி ந பிராப்தம் மயா துர்லபம். என்னால் பறவையாக இப்போ மாற முடியாது. பக்ஷித்வம் எனக்கு துர்லபம். கிட்டித்வம், கிட்டி இல்லை கிரினா பன்றின்னு அர்த்தம். கிரினா பன்றி. பக்ஷித்வமும் எனக்கு துர்லபம், கிட்டித்வம் துர்லபம். பக்ஷித்வம் ந சவா கிட்டித்வம் அபி ந பிராப்தம் மயா துர்லபம். இப்போ நான் பெறுவதுங்கிறது நடக்காது. ஜானே மஸ்தகம் அங்க்ரி பல்லவம் உமா ஜானே ந தேகம் விபோ. உமா ஜானே, உமையோடு கூடியவராக இருப்பவரே, விபோ எல்லா இடத்திலேயும் இருப்பவரே, எனக்கு தலையும் தெரியல காலும் தெரியல. ஜானே மஸ்தகம் ந தேகம் அங்க்ரி பல்லவம். அங்க்ரி பல்லவம்ங்கிறது பாதங்கள், மஸ்தகம்ங்கிறது தலை. எனக்கு தலையும் தெரியல காலும் தெரியலை, நான் எப்படிப்பா பூஜை பண்ணுவேன்? திருமுடியையும் தேட முடியவில்லை, திருவடியையும் தேட முடியவில்லை. என்னை இப்போ பக்ஷியாக மாறிக்கோ, நான் அன்னப்பறவையாக மாறி தேடுறேன்னா எனக்கு அன்னப்பறவையாக மாற இப்போ முடியாது. பக்ஷித்துவம் எனக்கு துர்லபம். அதே மாதிரி எனக்கு கோணித்துவம் கிட்டித்துவம் வராகமாக மாறக்கூடிய திறமையும் எனக்கு இல்லை. அப்போது நான் எப்படி உன்னை பூஜை பண்ணுவேன்? பூஜா திரவியங்கள் இருந்தால் கூட
இந்த பூஜையை 2 பேராலேயே பண்ண முடியலையே. நான் ஞாத்தம் ஹி பிதாமகேன ஹரிணா தத்வேன தத் ரூபிணா. பிதாமகராக இருப்பவர் யார்? சிருஷ்டிக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தானே எல்லாருக்கும் பிதாமகர். அந்த பிரம்மாவுக்கும் தெரியல, ஹரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியல. நான் ஞாத்தம் பிதாமகேன ஹரிணா. பிதாமகருக்கும் தெரியல, பிரம்மாவுக்கும் தெரியல, விஷ்ணுவுக்கும் தெரியலன்னா இந்த தத்துவம்னா உண்மை, உன்னுடைய தத் ரூபத்தை எப்படி பூஜை பண்ணுவதுங்கிறத தத்துவம் அவர்கள் 2 பேருக்குமே தெரியலன்னா எனக்கு எங்கேருந்துப்பா தெரிய போகிறது? பூஜை திரவியங்கள்லாம் என்னமோ இருக்குத்தான், ஆனால் எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியலையே. அந்த 2 பேருக்குமே தெரியாத பூஜை முறை எனக்கு மாத்திரம் தெரிஞ்சிட போகிறதான்றார். எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா, இந்த பூஜை முறையினால் உன்னை அறிந்து கொள்வதுங்கிறத விட உன்னை உணர்ந்து கொள்ளுதல். திருமுடி தேடினார், திருவடி தேடினார், கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோமே, என்ன அர்த்தம் அதுக்கு? வெறுமனை பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. தேடினார்கள் கிடைக்கல அப்படின்னா உன்னுடைய முழுமையான அந்த லிமிட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, எல்லையற்ற உன்னை நாங்கள் புரிந்து கொள்ளுவதுங்கிறது சாத்தியப்படாது. அப்போது உன்னை நான் உணர வேண்டும். உன்னை தெரிந்து கொண்டு எங்கே இருக்குது உன்னோட திருமுடி, எங்கே இருக்குது உன்னோட திருவடி அப்படின்னெல்லாம் தேடி இந்த வடிவம் அப்படிலாம் இல்லை. நீ எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறாய். அதனால தான் அங்கே யூஸ் பண்ண பேர் என்னன்னா விபோ. விபோ, உமாஜானே விபோ, ரெண்டும் கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள். வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது. உமாஜானேன்னு சொன்னால் உமாவோடு இருக்கக்கூடியவர், அதனால் வடிவம்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த இடத்துல சக்தியோடு இருக்கக்கூடியவர்னா சக்திக்கு என்ன வடிவம்? சக்தியோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோமே. சக்தினா நாம் ஒரு பெண் வடிவத்தை கொடுத்து பராசக்தி. ஆனால் சக்தின்னு சொல்லும்போது இந்த ஜீவசக்தியும் சேர்ந்ததாக எல்லாவற்றையும் நடத்துவிக்கக்கூடிய ஒரு சக்தினா அந்த சக்திக்கு என்ன வடிவத்தை கொடுக்கறது? ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய விஷயம், எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவனே. அதனால தான் விபோன்னு சொன்னால் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவனே, சக்தியோடு கூடி எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவனே. பூஜை பொருட்கள்லாம் என்னமோ இருக்குதான், ஆனால் நான் எப்படிப்பா உனக்கு பூஜை பண்ணுவேன்? உன்னோட திருமுடி எங்கே இருக்குதுன்னு தெரியல, திருவடி எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த சின்ன விக்கிரகத்துக்கு வேணால் என்னால் பூஜை பண்ண முடியும், ஆனால் இவ்வளவு சர்வவியாபியாக இருக்கிற உனக்கு நான் என்ன பூஜை பண்ணுவேன்? என்னுடைய பூஜையில் உன்னை வசப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேனே, என் பூஜையில் நான் எப்படி உன்னை வசப்படுத்த முடியும்? சின்ன விக்கிரகத்துக்கு தான் நான் பூஜை பண்ணுறேன், ஆனால் எல்லா இடத்துலையும் அந்தர்யாமியாக இருக்கிற உனக்கு நான் என்னத்தை பூஜை பண்ண முடியும்? எந்த பொருளை வைத்துக்கொண்டு நான் பூஜை பண்ண முடியும்? அப்போ என்னுடைய பூஜை பெருசில்லை, உனக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு அன்பில் நான் பண்ணுறது தான் பெருசே தவிர நான் அந்த பூஜை பெருசு. இது எதுக்காக சொல்கிறாருன்னா, பூஜை முறைகளில் ஒசத்தி அப்படிங்கிறதெல்லாம் வருதே. ஆச்சாரியருடைய காலத்தில் துர்மதங்கள் நிறைய இருந்தன. அந்த துர்மதங்களுக்கே என்ன ஐடென்டிட்டி? பலவிதமான பூஜை முறைகள். நான் இப்படி பூஜை பண்ணுறேன், அப்படி பூஜை பண்ணுறேன், அப்படித்தானே இந்த துர்மதங்கள். அதனால தானே அவர் அதெல்லாம் சேர்த்து ஷண்மதம் அப்படின்னு கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்தது. அப்போ இந்த துர்மதம்ங்கிறது வந்ததே எந்த விதத்தில்? என்னோட பூஜை முறை பெருசு, உன்னோட பூஜை முறை பெருசு, இல்லை நான் இதுலேருந்து வேறு விதமாக. அப்போ இந்த பூஜை முறைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் பூஜை முறைகள் நிறைய இருக்கிறதுனால மாத்திரம் பூஜை முழுசாக பண்ணிட முடியும்னு அர்த்தம் இல்லை. அதனால தான் பூஜை திரவியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார். இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்து இப்போ மறுபடியும் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை அப்படி தொட்டு பார்க்கலாம். எப்படி பூஜை பண்ணுறது? உனக்கு என்ன நெய்வேத்தியம் கொடுக்கறது? நீ என்னுடைய மன வீட்டில் வந்து தங்கு, உனக்கு பணிவிடை செய்வதற்கு புத்தி கன்னிகையை அனுப்புகிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பேஸாக வேணும்? நான் உனக்கு பூஜை பண்ணணுன்னாலும், நான் உனக்கு பணிவிடை பண்ணணுன்னாலும், நான் உன்னை என்னுடைய உள்ளத்தில் குடிவைக்க வேண்டும் என்றாலும் இதுக்கெல்லாம் என்ன பேஸுனா எனக்கு பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தியை கூட நீ தான் எனக்கு முழுசாக கொடுக்கணும். அதனால தான் நீ என்ன கொடுப்ப? அசனம் கரளம் பணி கலாபோ வசனம் சர்மக ச வாகனம் மகோக்ஷக மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திம் ஏவ தேஹி.
எனக்கு அந்த பக்தியை கொடுத்துட்டேன்னா அந்த பக்தியில் எப்படி பூஜை பண்ணுறது, அந்த பக்தியில் எப்படி உன்னுடைய திருமுடியை தேடுவது, அந்த பக்தியில் எப்படி திருவடியை தேடுவது, இதெல்லாம் பெருசு இல்லை. உன்னோட காலடியிலேயே தியானித்து கொண்டிருப்பது தான் பெருசுங்கிறது எனக்கு புரிந்துவிடும். நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் பட் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட். கடவுளை புரிந்து கொள்ள முடியுமான்னா கடவுளை புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஒரு 5-6 ஸ்லோகம் விதவிதமாக வரார். விதவிதமாக வந்து அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா, உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உன்னுடைய திருவடியில் கிடந்து உன்னை நான் அப்படியே அனுபவித்து பரிபூரணமாக உணர முடியும். கடவுளை உணரலாமே தவிர அனுபவிக்கலாமே தவிர கடவுளை புரிந்து கொள்கிறேன், அவர் எவ்வளோ அடி உயரம் இருப்பார், எவ்வளோ அடி நீளம் இருப்பார், என்ன கலரில் இருப்பார், முடியாது. அதுக்காகத்தான் அதெல்லாம் சொல்லிகிட்டே வரார். நான் பூஜை வழியாக தெய்வத்தை புரிந்து கொண்டு விடுவேன்னா பூஜை திரவியங்கள்லாம் நிறைய இருக்குப்பா. முதல்ல பூஜை திரவியம் என்னன்னே எனக்கு தெரியல. சரி, பூஜை திரவியம்னு ஒன்றை கண்டுபிடிச்சேன்னா அந்த பூஜை திரவியத்தை வச்சுருக்கேன், ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. யத் அம்போநிதி சேது பந்தனக கிருதாம். இப்போ இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லப் போகிறார். அந்த ஸ்லோகத்தை பார்த்து இன்றைக்கு நிறைவு பண்ணலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. யதா கிருதாம் போநிதி கிருதாம்போநிதி யதா கிருத அம்போநிதி சேது பந்தனக கரஸ்த லாதக கிருத பர்வத அதிபக பவானி தே லங்கித பத்ம சம்பவக ததா சிவார்ச்சாஸ்தவ பாவன க்ஷமாக. அம்போநிதி சேது பந்தனக, கடலுக்கு பாலம் கட்டினவன். கடலுக்கு பாலம் கட்டினவன், சேதுபந்தனம் பண்ணினவன் இருக்கானே, அம்போநிதினா பெரிய கடல். அந்த கடலுக்கு பாலம் கட்டினவனாக என்றைக்கு நான் மாறுகிறேனோ, கரஸ்த லாதக கிருத பர்வத அதிபக, கையால கரஸ்த லாதக கையால அழுத்தக்கூடிய பர்வதத்தை, பர்வதத்திற்கு அதிபனாக இருப்பவன், மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனை என்றைக்கு என் கையால் அழுத்தக்கூடியவனாக நான் மாறுகிறேனோ, லங்கித பத்ம சம்பவக தாமரையில் பிறப்பவனாக நான் என்றைக்கு மாறுகிறேனோ, பத்ம சம்பவ லங்கித தாமரையில் பிறப்பவனாக நான் என்றைக்கு வருகிறேனோ அன்றைக்குத்தான் சிவார்ச்சாஸ்தவ பாவன க்ஷமாக, சிவனே உன்னை அர்ச்சனை செய்யக்கூடியவனாக, ஸ்துதிக்கக்கூடியவனாக, தியானம் அந்த பாவனையில் பக்தி பாவனையில் தியானம் செய்யக்கூடியவனாக நான் ஆவேன். இப்போ முன்னால் வந்த எல்லா ஸ்லோகத்துக்கும் சேர்த்து இங்கே கொண்டு வந்து அந்த முத்தாய்ப்பை வைக்கிறார். சேதுபந்தனம் பண்ணினது யாரு? அம்போநிதிக்கு சேதுபந்தனம் பண்ணக்கூடியவனாக. சேதுபந்தனம் பண்ணினவர் லங்கைக்கு போகிறதுக்காக ராமர் தானே. என்றைக்கு நான் ராமனை போல ஆகிறேனோ, உள்ளங்கையால் கரஸ்த லாதக தன்னோட கையால் மலையை போட்டு ஒருத்தர் அழுத்தினாரே, பர்வத அதிபனை அழுத்தினாரே, அந்த மாதிரி அகஸ்தியர் விந்திய மலையை அழுத்தினாரே, அந்த மாதிரி என்றைக்கு ஆகிறேனோ, நாபி கமலத்தில் தோன்றியவனாக என்றைக்கு ஆகிறேனோ, அப்பதான்ப்பா உன்னை எப்படி அர்ச்சனை பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிய வரும். அப்படின்னா இந்த 3 பேர் செய்த பூஜை முறைகள் அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சாதாரணமாக கோயில்களில் பார்க்கலாம், பிரம்மோற்சவம்பர்கள். எல்லா கோவில்கள்லேயுமே பிரம்மாங்கிற வார்த்தைக்கு ஒன்று பெருசுன்னு அர்த்தம். அதனால் பிரம்மோற்சவம்னா பெரிய உற்சவம். ஆனால் நிறைய கோயில்களில் பார்த்தா அந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணினது பிரம்மா அப்படின்னு சொல்லி முதல்ல பிரம்மோற்சவம் பண்ணினவர் யார் தெரியுமா? பிரம்மா பண்ணினார்பார்கள். அதுக்கு தேர் இஸ் அ ரீசன் டு சே.
சில கோயில் கதைகளில் பார்த்தா பிரம்மாவே வந்து அங்கே அவரே அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி அர்ச்சனை பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி அவர் பண்ணலை அப்படின்னு கதை, அந்த மாதிரி அவர் பண்ணதா கதை இல்லை அப்படின்னா கூட பிரம்மா பண்ணின பூஜை என்பது பெருசு. காரணம் என்னன்னா, பிரம்மா தான் சிருஷ்டிக்கு தலைவர். இந்த சிருஷ்டியின் வழியாக அந்த பரம்பொருளின் பெருமையை பூஜிக்கக்கூடியவர் பிரம்மா. பஞ்சபூதங்கள் வழியாக அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை தோற்றுவித்து, இந்த சிருஷ்டியை தோற்றுவித்து, இந்த ஆன்மாக்களெல்லாம், இந்த உயிர்களெல்லாம், இந்த ஜீவன்களெல்லாம். அப்போ என்ன ஆறுது? இப்போ நாம் போய் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறோன்னு வச்சுப்போம். 10 பேர் போய் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறோன்னா, அந்த 10 பேர் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரீசன், ப்ரைமீவல் ரீசன்? பிரம்மா. அப்போ இப்போ நடக்கக்கூடிய எந்த பூஜைகளாக இருந்தாலும் சரி, எந்த யாகமாக இருந்தாலும், எந்த வழிபாடாக இருந்தாலும், இதுக்கெல்லாம் யார் முதல் காரணகர்த்தானா? பிரம்மா. அது மாத்திரமில்லை, அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணார். என்னத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார்? பஞ்சபூதத்தை சிருஷ்டி பண்ணார், பிரபஞ்சத்தை. இதெல்லாமே அந்த தெய்வத்துக்கான பூஜை தானே. நாம் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட கொண்டு போய் நைவேத்தியம் வைக்கிறோம், பூவை வைக்கிறோம், பலவிதமான பொருட்களை வைக்கிறோம். இந்த பொருட்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணி அவருக்கு பண்ணி இருக்கக்கூடிய பூஜை பிரம்மாவினுடைய பூஜை. இன்னொரு இடத்துல ஆச்சாரியர் சொல்வார், நான் உனக்கு வாக்குனால ஸ்துதி பாடியிருக்கேன், ஆனால் இந்த வாக்கை எங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன் தெரியுமா? உங்ககிட்டேருந்து வாங்கி உங்ககிட்டயே திருப்பி உனக்கு கொடுக்குறேன். எப்படின்னு கேட்டால், கடல்லேருந்து தண்ணியை எடுத்து கடலுக்கே அர்க்கியம் கொடுக்குற மாதிரி. அப்போ அதே மாதிரி உங்ககிட்டேருந்து எடுத்துனா இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அந்த பகவானுக்கு நைவேத்தியமாக வச்சு பிரம்மா பண்ணக்கூடிய பூஜை. அப்போது பிரம்மா மாதிரி பூஜை பண்ணினா, பிரம்மா மாதிரி என்னைக்கு ஆறேனோ அன்னைக்கு தான் நான் முழுசாக உனக்கு பூஜை பண்ண கற்றுக்கொள்வேன். அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உனக்கு அர்ப்பணம். எவ்ரிதிங் இஸ் யார்ஸ். பூஜையினுடைய பர்பஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, நான் எப்போ பூஜை கரெக்டாக பண்ணுவேன், எல்லாம் உன்னுடையதுன்னு ஆத்ம நிவேதனம் பண்ணும்போது, அர்ப்பணம் பண்ணும்போது, அப்போ இங்கே இருக்கிற பிரம்மா சிருஷ்டி பண்ண அத்தனையும் உன்னோடது தான். இதேதோ யாரோ எனக்கு கொடுத்தார்கள், நான் வச்சுருக்கேன், இல்லை, இதெல்லாம் உன்னோடதுன்னு நான் என்னைக்கு பிரம்மாவை போல உணர்கிறேனோ. சரி, அகஸ்தியர் அப்படி உள்ளங்கையால் தள்ளினாரே விந்திய மலையை, அந்த அகஸ்தியர் பண்ணின மாதிரி சிவப்பரம்பொருளுக்கு யாராவது பூஜை பண்ண முடியுமான்னு அகஸ்தியர் எப்படி பண்ணார்? நிறைய கதைகள் அகஸ்தியரை பற்றி உண்டு. தெற்கு திசையை சரி பண்ண வேண்டும், அது ஒசந்து போச்சு, அதை சமநிலை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தெற்கு திசைக்கு போனார். இன்னமும் கூட அந்த பாபநாச மலைகளில் வாழுகிறார் அகஸ்தியர். இன்னமும் வாழுகிறார்னு தான் கணக்கு. பாபநாசம் மலை தொடரில் இன்னமும் அகஸ்தியர் வாழுகிறார் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்கே அவரை பார்க்கக்கூடிய மகான்கள், அந்த நிலை பெற்றவர்கள் அவரை பார்க்கிறார்கள், அவர்கிட்ட இன்னமும் உரையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். வாவேசு ஐயர் அவர்கிட்ட உரையாடியதாக சில பதிவுகள் உண்டு, அகஸ்தியரை பார்த்து உரையாடியதாக. அகஸ்தியர் நிறைய பூஜை பண்ணினார். பல கோயில்கள் அகஸ்தியர் பூஜை பண்ணின கோயில்கள் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். அந்த தாமிரவர்ணி கரையோரமாக இருக்கக்கூடிய பல சிவாலயங்கள் அகஸ்தியர் பூஜை பண்ணின சிவாலயங்கள் அப்படின்னு கணக்கு. ஆனால் இதையெல்லாம் விட அகஸ்தியருங்கிற பெயருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவம். 2 பெயர்கள் உண்டு. ரிஷிகளில் புலஸ்தியர்னு ஒருத்தர் உண்டு, அகஸ்தியர்னு ஒருத்தர் உண்டு. புலஸ்தியர்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் இருக்கிற பொருட்களை எல்லாம் இறைவனாக பார்த்து வழிபடக்கூடியவர். புலத்தில் எல்லாவற்றையும் பார்த்து, புலம்னா என்ன, ஃபீல்ட் ஆர் வாட் எவர் இஸ் இன் தி அவுட்டர் ஏரியா. அகம்னா அகஸ்தியர் அப்படின்னா உள்ளத்திற்குள்ளே அந்த இறைவனை எப்போதும் வழிபடக்கூடியவர். அகஸ்தியரோட சைஸை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. குள்ளமுனி குருமுனி அப்படின்னெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? ஒரு சராசரி மனிதனுடைய கை பெருவிரல் எவ்வளவு அகலமோ அதுதான் அவருடைய உயரம். விரற்கடை அளவு, அந்த விரற்கடை அளவு தான் இந்த சித்தத்துக்குள்ளே பகவான் இருக்காராம்.
சித்தத்துக்குள்ள விரற்கடை அவ்வளவுதான் இடம். அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை, அப்போது இட் இஸ் நாட் த சைஸ் விச் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நாட் த சைஸ். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவினிட்டி எங்கே இருக்குன்னா, பகவான் எங்கே இருக்காருன்னா வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே. யாருக்கு முடிஞ்சுது? வெளியில் பெருசாக இருக்கிற மலையை ஒன்றுமில்லாமல் தள்ளுறதுக்கு யாருக்கு முடிஞ்சுதுன்னா, அந்த இறைவனை உள்ளத்திற்குள்ளே அகஸ்தியராக காணக்கூடிய ஒருத்தர் இருக்காரே, அந்த மாதிரி நான் ஆகும்போது தான்ப்பா, அந்த அகஸ்தியர் மாதிரி ஒரு பக்குவம் வந்துருதுன்னா உன்னை நான் பூஜை செய்வேன். எப்படியெல்லாம் உன்னை ஸ்துதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் ஸ்துதிப்பேன். அதுக்கு முன்னால் யார்? அம்போநிதி சேது பந்தனக கிருத. ராமர் பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்கிறோமே, ராமர் சிவனை பூஜை பண்ணினார். ராமர் பண்ணினது எப்படி? என்ன மாதிரியான பூஜை? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியே சிவன் என்று பண்ணினது தான் ராமருடைய பூஜை. ஜீவனுடைய சக்தியெல்லாம் அந்த சிவன் அப்படின்னு நினச்சி சிவனையும் சக்தியையும் ஐக்கியப்படுத்தி பண்ணின பூஜை. அப்போ சிவசக்தி ஐக்கியத்தை எப்போது நான் உணர்கிறேனோ, எப்போது என்னுடைய உள்ளத்தில் நீதான் இருக்கிறாய் என்று அகத்தில் உன்னுடைய பிரகாசத்தை உணர்கிறேனோ, இருக்கிற எல்லா பொருளும் நீதான் என்று அந்த பிரம்மாவை போல் உணர்கிறேனோ, அப்பத்தான் நான் ஒழுங்கான சிவ அர்ச்ச ஸ்தவ பாவனை செய்ய முடியும். பவானி அப்படின்னு அந்த சிவசக்தி ஐக்கியத்துக்காகத்தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்லோகத்தில் மாத்திரம் எப்படி கூப்பிடுறார். இந்த ஸ்லோகத்தில் மாத்திரம் இது வரைக்கும் என்னெல்லாம் கூப்பிட்டார்? கௌரி பதேன்னு கூப்பிட்டார். இந்த ஸ்லோகத்தில் மாத்திரம் என்ன கூப்பிடுறார்? பவானின்னுட்டார். பவானின்னு கூப்பிடுறார். அப்போ சக்தியை கூப்பிடுறார், அம்பாளை கூப்பிடுறார். அம்பாளை கூப்பிடுறாருன்னு சொன்னாலே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக. சிவசக்தி ஐக்கியமாக அந்த சேதுபந்தனம் பண்ணினவர் சிவசக்தி ஐக்கியமாக உன்னை வழிபட்டாரே, விந்தியமலையை கீழே தள்ளினவர் உள்ளத்திற்குள்ளே அகத்திற்குள்ளே உன்னை கண்டு அந்த பிரகாசத்தில் லயித்தாரே, பிரம்மாவாக நாபிக்கமலத்தில் தோன்றியவர் வெளியில் இருக்கிற எல்லா பொருட்களும் நீதான் என்பதை உணர்ந்து உனக்கு பெரிய உற்சவம் பண்ணினாரே, அந்த மாதிரியெல்லாம் நான் ஆனால்தான்ப்பா உன்னை முழுசாக நான் பூஜை பண்ண முடியும். நான் பண்ணுற பூஜைங்கிறது ரொம்ப சாதாரணம். இதில் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறார். எல்லா ஸ்லோகமும் நமக்கான இன்ஃபர்மேஷன் தான், அவருக்கானது இல்லை அப்படின்னா கூட அவருக்கு தேவையில்லை. அதனால் அவருக்கு இல்லை, அது நமக்காக கொடுக்கக்கூடியது. இதில் நமக்கு வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் பண்ணுற பூஜை தான் பெரிய பூஜைன்னு நினைக்க வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, என்ன தான் பண்ணினாலும், எவ்வளவு தான் பெருசாக பண்ணினாலும், நாம் பண்ணுறது ஏதோ ரொம்ப சின்ன துளி அளவு தான் இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக இருக்க முடியாது. நிறைய சமயத்தில் நம்மில் பல பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப குறைச்சல்னு நினச்சிக்கிறோம். பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறது குறைச்சல். இந்த பகவானுக்கு ஓர வஞ்சனை. எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் அது ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு என்னென்னமோலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு மாத்திரம். இதுக்கு அடுத்தது ஒரு புலம்பல் இருக்கும். இந்த புலம்பலுக்கு உள்ளூட ஒரு புலம்பல் இருக்கும். என்ன பண்ணிக்கிறார்கள்? நான் தினம் கோவிலுக்கு போகிறேன், நான் தினம் அவரை பார்க்குறேன், ஆனால் எனக்கு இத்தினூண்டு கொடுத்துருக்கார். கோவிலுக்கே வராதவர்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கார். வி டென் டு திங்க் ஏதோ மற்றவர்கள்லாம் பகவான்கிட்ட காட்டுற பக்தி ரொம்ப குறைச்சல் மாதிரியும், ஆனால் ஓரவஞ்சனையோடு அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா மாதிரியும், நாம் காட்டுற பக்திக்கு அதுக்கு ஈக்குவலாக பகவான் நமக்கு கொடுக்கல. He has not given me commensurate to whatever I am showing him அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மில் பல பேருக்கு உண்டு. அதைத்தான் இங்கே மெல்ல காட்டுறார். இல்லை, என்னதான் ஆனாலும் நான் உனக்கு காட்டுற பக்திங்கிறது, நான் உனக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப மினிஸ்கியூல். ஆனால் இந்த மினிஸ்கியூலை வாங்கிண்டு நீ எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறாயே அப்படிங்கிறத நமக்கு காட்டி தருகிறார்.
ஆச்சாரியருடைய கைகளை பற்றி கொண்டு அந்த சிவப்பரம்பொருள்கிட்ட போகக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் மீதமிருக்கிற ஸ்லோகங்களை ஆச்சாரியருடைய கைகளை பற்றி கொண்டு நாளை சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு ஆச்சாரியருடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.